டேஸ்ட் பார்க்குறேன்னு சொல்லியே பாதி பொரியல் வந்து காலி பண்ணியாச்சு. இந்த காய் பார்த்தீங்கன்னா எப்போவாவது தான் கிடைக்கும். அது எங்கள் ஊர் பக்கமெல்லாம் பெருசாக கிடைக்கிறதில்ல. கேரளா போயிருந்தப்போ வாங்கிட்டு வந்திருந்தோம் பொரியல் தட்டை தான். இந்த காயும் அப்புறம் நேந்திர வாழைக்காய் இருக்குல்ல, அதுவும் சேர்த்து போட்டு தான் பொரியல் வச்சுருந்தோம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த காய் வந்து உங்கள் ஊர் பக்கம் கிடைக்குமான்னு சொல்லுங்கள். அப்படி கிடைச்சது அப்படின்னா இந்த மாதிரி ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து பொரியல் தட்டையும் இந்த மாதிரி வாழைக்காயும் வந்து கட் பண்ணி போட்டு தனித்தனியாக வேக வச்சு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு அரைப்பு ரெடி பண்ண போகிறோம். தேங்காயும் காரத்துக்கு ஏற்ற வரமிளகாயும் நான் வந்து ஒரு 4-5 வரமிளகாய் சேர்த்துருக்கிறேன். அதை வந்து கரகரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு கடாயில் ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம். எல்லாம் தாளிச்சிட்டு பூண்டு வெங்காயமும் கூட தாளிச்சிட்டு நம்ம வந்து அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த தேங்காய் அரைப்பு வந்து நான் போட்டு நல்லா சுருளை வதக்கிறேன். இதை வந்து நல்லா வறுத்தெடுத்துட்டு பொடி பண்ணி தேங்காய் சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும். அப்படி தாளிப்பு கொடுத்துட்டு நம்ம வந்து வேக வச்ச பயரும் வாழைக்காயும் சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கி எடுத்தோம் அப்படின்னா பொரியல் சூப்பராக ரெடி ஆயிரும்.